Hi friends, welcome to Non-Stop Go Tamil channel. ஆக்சுவலாக வண்டி ரிவ்யூக்காக வந்திருக்கேன். எங்கள் லோக்கல் தான் அவர். அவங்க வண்டி வந்துட்டு ஒரு 3 வீக்ஸாக அவங்க வண்டி வந்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வண்டி தான் டீலக்ஸ் டைப் வண்டி. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா வண்டி வந்துட்டு இவரோட டேரோட கண்ட்ரோல் இருக்குது. அதனால் வந்துட்டு அவர் வந்தார்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி ரிவ்யூ பண்ண முடியும். இப்போ ஓவராலாக மட்டும் வண்டி ஸ்டாண்டிங்கில் மட்டும் ரிவ்யூ பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்துட்டா ஏதோ டேஸில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாருன்னா இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதெல்லாம் நம்ம வண்டி பற்றி ஸ்பெக் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்கிறேன். வண்டி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 6 HP சைடு பெட் இன்ஜின் போட்டிருக்காங்க. வண்டி அலைவீல் பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியோட அலைவீல் வந்துட்டு ஓல்டு டைப்பு. வண்டி அலைவீல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பிஸ் டைப் அலைவீல் வந்து போட்டிருக்காங்க. குரோமியம் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வந்துட்டு டீலக்ஸில் ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. வண்டி வந்து சீட்டு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டைப் சீட் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டி போகும்போது என்ன சொல்கிறது, ஒரு டயர்ட்னஸ்ஸே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. இது வந்துட்டு அப்படியே ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. வண்டி வந்து அப்படியே பெயிண்ட்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. மாடல் என்ன மாடல்? 1990 90 மாடல், 1990 மாடலு. பெட்ரோல் டு டீசல் கன்வெர்ட்டடு. 6 HP போட்டிருக்காங்க. தென் வந்துட்டு சைடு ஸ்டாண்டில் நின்றுருக்கு. பேக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேரிகேட் இந்த மாதிரி ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சைடும் போட்டிருக்காங்க. இது வந்து ஹெவியான ஸ்டே வித் வந்து சேரிகேட் மாதிரி போட்டிருக்காங்க, செஞ்சு போட்டிருக்கு. இது வந்து குரோமியத்தில் போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. வண்டி வந்து மூவிங்கில் பார்க்கும்போது இன்னும் அந்த வண்டி வந்து சூப்பராக தெரியும். வண்டி ரன்னிங் கண்டிஷன் பார்க்கும்போது இப்போயே வந்துட்டு பார்க்குறப்ப வண்டியை வந்து ஓட்டணும் அப்படின்னு தோணுது. பட் வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு பர்மிஷன் இல்லை. இன்கேஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இந்த வண்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். சைலன்சர் பெண்டு வந்து அழகாக வந்து வருது. அது குரோமியம் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து வண்டி பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக தெரியும். அந்த மாதிரி இருக்குது. வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி மட்டும் காட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணி வண்டி நல்லா இருக்குது. வண்டி ஸ்டோக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி. இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த நம்பர்னால் துண்டாக தெரியும். அந்த மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பரு துண்டாக தெரியும். இந்த ஏரியாவில் இவங்க வண்டி தான் அப்படிங்கிறது வந்துட்டு துண்டாக தெரியும். அந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் 4747 TN37A 47 நல்லா வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. வண்டி வந்துட்டு ஃபுல்லாக குரோமியம் போட்டிருக்காங்க. இன்ஜின் சைடு ஏர் ஃபில்ட்ரு ஃபுல்லாகவே வந்து குரோமியம் போட்டு சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறக்கு. வண்டி வந்து வெளிச்சத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது நைட்டு ரைட் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வண்டியோட லைட் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வெளிச்சமே துண்டாக அந்த வண்டி காட்டும். அந்த மாதிரி வண்டி இது. ஆக்சுவலாக அந்த மாதிரி பெயிண்ட் வந்து ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி பெயிண்ட் வந்துட்டு ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறது. இந்த லைட் பார்த்துட்டிங்கன்னா ஓல்டு டைப் லைட்டு. இப்போலாம் யாரும் வந்துட்டு அதிகமாக ஓல்டு டைப் லைட்டு மேக்ஸிமம் வண்டியில் பார்க்க முடியாது. ரொம்ப இந்த மாதிரி 1-2 வண்டியில் தான் இந்த மாதிரி லைட்டெல்லாம் வந்துட்டு பார்க்குற முடியுது.
வண்டியில் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அந்த ஒரிஜினாலிட்டியில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஒன்ஸ் வந்துட்டு இந்த வண்டி ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணோம்னா இன்னுமே என்னோடய வண்டியோட பவர் எப்படி இருக்குது என்னங்கிறது செக் பண்ணலாம். வண்டி சைடு பெட்டு தான். வண்டி வந்து சைடு பெட்டானது நல்லா இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. மைலேஜ் வந்து எவ்வளோ வருங்க ப்ளஸ் பண்ணுறேன்? 70+ வந்துட்டு மைலேஜ் வரும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண தீவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.